Hi viewers and my dear students, இன்னைக்கு நாம class 12 unit 2 complex numbers exercise 2.1 ஓட third sum இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி exercise 2.1ல உள்ள sums போடுறதுக்கான introduction வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இங்க வரும்போது உங்களுக்கு வந்து sums ஈஸியா புரியும். ஓகேவாமா? பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? summation n ஓட வேல்யூ 1 ல இருந்து 12 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. I power n ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? இங்கே என்ன கொடுத்தானா அடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். போட்டாச்சு. இப்போ சமேஷன்னா என்ன அர்த்தம்? என்னோட வேல்யூ 1லேருந்து 12 வரைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னு அவசியம். ஓகேவா? இப்போ I பவர் n இருக்குது. இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா n-க்கு பதிலாக 1லேருந்து 12 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். I பவர் n இப்போ ஃபஸ்ட்டு n-க்கு பதிலாக 1 போடுங்க. அடுத்து n-க்கு பதிலாக 2, n-க்கு பதிலாக 3. சமேஷன்னா என்னது? நடுவில் ப்ளஸ் போகணும்னு அர்த்தம். இப்போ I பவர் 1 ப்ளஸ் I பவர் 2 ப்ளஸ் I பவர் 3 எது வரைக்கும்? 12 வரைக்கும். இப்போ I பவர் 12 வரைக்கும் எழுதியிருக்கனா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இதை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 டேர்ம்ஸாக பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 டேர்ம் I பவர் 1, I பவர் 2, I பவர் 3, I பவர் 4. ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் எழுதியாச்சு. இப்போ அடுத்த 4 டேர்ம் எடுங்க. அடுத்த 4 டேர்ம் எழுத போகிறோம். இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ங்கிறது காமன். அப்படி தானே? இப்போ என்ன பண்ணிடலாம்? I பவர் 4 காமனாக வெளில எடுத்துருங்க. இப்போ 5ல் 4 போயிட்டா என்ன வந்துடும்? I பவர் 1 ஆகிடும். போட்டாச்சு. ப்ளஸ் 6ல் 4 போயிடுச்சுன்னா I ஸ்கொயரு. 7ல் 4 போயிடுச்சுன்னா I கியூபு. 8ல் 4 போயிடுச்சுன்னா I பவர் 4. ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் எழுதியாச்சு. ப்ளஸ்ஸு I பவர் 4 வெளில எடுத்துருங்க. பேலன்ஸ் வேறு நமக்கு என்ன வரும்? இங்கே என்ன போட்டோமோ அதே தான் இங்கேயும் வரும். ஓகேவா? ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே என்ன பண்ணலாம்? I பவர் 8 வெளில எடுத்துடலாம். இப்போ I பவர் 8 வெளில எடுத்துருங்க. எடுத்தால் என்னாகும்? இங்கே 9 மைனஸ் 1 சாரி 9 மைனஸ் 8ங்கிறது I பவர் 1. அடுத்து 10 மைனஸ் 8ங்கிறது I பவர் 2. 11 மைனஸ் 8ங்கிறது I பவர் 3. 12 மைனஸ் 8ங்கிறது I பவர் 4. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 4 டேர்ம்ஸாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 டேர்ம் எழுதிட்டோம். ப்ளஸ் I பவர் 4 வெளில எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன எழுதணுமோ அது நமக்கு என்ன வரப்போகுது? இந்த ப்ராக்கெட்லேயும் வரப்போகுது. ப்ளஸ் I பவர் 8 வெளில எடுக்கிறீங்க. 3 ப்ராக்கெட்லுமே என்ன வரும்? ஒரே வேல்யூஸ் தான் வரும். ஓகேவா? இப்போ நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணிடலாமா? இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் தெரியும்? இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னென்ன வேல்யூஸு? I பவர் 0ஓட வேல்யூ 1, I பவர் 1ஓட வேல்யூ I ஸ்கொயரோட வேல்யூ -1, I கியூபோட வேல்யூ -I பவர் 4ஓட வேல்யூ 1. இதான் என்னது நமக்கு முக்கியமான வேல்யூஸ். இதை என்ன பண்ணியிருக்கேன்? இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன். பாருங்கள் ஒவ்வொரு வேல்யூஸாக இப்போ இந்த போட்டிருக்கேன் இல்லையா? எல்லா வேல்யூஸும் என்ன பண்ண போகிறோம்? இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? பண்ணிடலாமா? பாருங்கள் I பவர் 1 என்ன வந்துடும்? I தான் வரும். அடுத்தது I ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1. அப்போது இங்கே என்ன வந்துடும்? -1 வந்துடும். I கியூபோட வேல்யூ என்னது? -I கியூபோட வேல்யூ என்ன எழுதியிருக்கோங்க? -iன்னு எழுதியிருக்கோம். -i போட்டுடலாமா? போட்டாச்சு. அடுத்து I பவர் 4ஓட வேல்யூ என்னது? 1 போட்டாச்சு. ப்ளஸ் இந்த I பவர் 4ங்கிறது வெளில அப்படியே இருக்கட்டும். திருப்பி I பவர் 1ஓட வேல்யூ I ஸ்கொயரோட வேல்யூ -1, I கியூபோட வேல்யூ I பவர் 4ஓட வேல்யூ 1. ப்ளஸ் இந்த I பவர் 8 மறுபடியும் I பவர் 1ஓட வேல்யூ 1, I ஸ்கொயரோட வேல்யூ -1, I கியூபோட வேல்யூ I பவர் 4ஓட வேல்யூ 1ன்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் தான் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? 2 - 2 நமக்கு என்ன வந்துடும்? 0ன்னு வரும் இல்லையா? அதே மாதிரி தான் ப்ளஸ் ஐக்கும் -iக்கும் கேன்சல் ஆகிடும். -1க்கும் +1க்கும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கும் -iக்கும் கேன்சல் ஆகிடும். -1க்கும் +1க்கும் கேன்சல் ஆகிடும். அதே டம் தானே இங்கே இருக்குது. +i -1 +1 கேன்சல் ஆகிடுச்சா? நமக்கு என்ன ஆகிடுது? இது ஃபுல் டேர்ம் 0, இது ஃபுல் டேர்ம் 0, இது ஃபுல் டேர்ம் 0. அப்படியே எழுதுங்க. இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலாக 0 போட்டாச்சு. இந்த I பவர் 4 இன்ட்டு இந்த 0 ப்ளஸ் I பவர் 8 இந்த 0. இப்போ 0 ப்ளஸ் இது என்ன மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன வந்துடும்? 0 தான் வரும். இதுவும் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வருது. இப்போ 3 0 நமக்கு என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். லாஸ்ட்டாக என்ன பண்ணிடுறீங்க? இதுதான் அவங்க என்ன சொன்னாங்க? சிம்பிளிஃபை பண்ணி எழுதுன்னு சொன்னாங்க. நம்ம இது ஈக்குவல் நமக்கு என்ன வேல்யூஸ் கிடச்சிருக்கு? 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேம்மா. தேங்க்யூ ஸோ மச்.